ஆல் நேற்று ஊர்லேருந்து கிளம்பும்போது மாமி அவங்க வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் சுண்டைக்காய் இதெல்லாமே தந்து விட்டுருந்தாங்க. சுண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம ரொம்ப நாள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது, அதனால் சுண்டை வத்தல் போட்டுடலான்னு சுண்டைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக இடிக்கல் வச்சு நம்ம தட்டும்போது சுண்டைக்காய் வந்து ரெண்டாக வெடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு தண்ணியில் ஒரு 2-3 நாள் நல்லா ஊற வச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அப்பப்போ சுண்டை வத்தலில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இந்த பச்சை சுண்டைக்காயில் கூட குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சுண்டைக்காய் கூட கொஞ்சமாக முருங்கைக்காவும் சேர்த்து போட்டு குழம்பு வச்சுருந்தேன். சுண்டை வத்தல் குழம்புக்கு நம்ம தேங்காய்லாம் வறுத்து அரைச்சி செய்வோம், ஆனால் இதுக்கு வந்து நம்ம தேங்காவெல்லாம் வறுத்து அரைக்கணும்னு தேவையில்லை. குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக பொங்கல் டைமில் இங்கே கொண்டு வந்து ஒரு சேனக்கிழங்கு இருந்தது, அதை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி வச்சுட்டேன். இப்போ இந்த குழம்புக்கு எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம், இது கூடவே சுண்டைக்காய் முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிட்டு கடைசியில் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி காய் வெந்ததும் தேங்காய் கூட குழம்பு பொடி அரைச்சி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி உப்பெல்லாம் சரி பார்த்து இறக்கிற வேண்டியதான். காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சதுனால குட்டிஸோட டிஃபன் பாக்ஸுக்கும் இதே பேக் பண்ணிட்டேன்.